17வது அத்தியாயம் ஆரம்பம். 16வது அத்தியாயத்துல தேவாசுர சம்பத் விபா பண்ணி அதன் மூலமா தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் ரெண்டாக பிரித்து தெய்வீ சம்பத் விமோக்ஷாய பந்தாய ஆசுரி மதா அப்படின்னு பரமபுருஷார்த்தம் பிராப்தி உபாய அனுஷ்டானங்கள் இவைகள் எல்லாம் தற்போதயமாக இருக்கக்கூடிய தெய்வீ சம்பத்தை இட்டு பிறந்தவர்களுக்கே உண்டு. ஆசுர சம்பத்தை இட்டு பிறந்தவர்கள் சம்சாரத்தை கடக்க மாட்டாதவர்கள் எப்போது சம்சாரத்தை உழல்வர்கள் அதை சொன்னார். ஆகையினால பரமபுருஷார்த்த பரம பிராப்திய தத்துவஜானம் ததுபாய அனுஷ்டானம் இவைகள் எல்லாம் வேத மூலமானவை. இவைகள்லாம் சாஸ்திர பிரமாணத்தை உடையவை. அதனால யதாசாஸ்திரம் அனுஷ்டிப்பவர்களுக்கு தான் பிராப்தியமான தத்துவஜானமும் ததுபாய அனுஷ்டானமும் அல்லாதவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி இதுக்கு மேல இந்த பிராப்திய தத்துவஜானம் ததுபாய அனுஷ்டானம் இல்லையா, இவைகள்லாம் வேத மூலமான இவைகளிலே இந்த கர்ம அனுஷ்டானங்கள்ல இவைகளை குணத்தை உடையவர்களுக்கும் தனித்தனியா தத்துவ உண்மைகளை உடையவர்கள் ரஜோகுணத்தை உண்மைகள் எல்லாம் நல்ல வழியில் தான் வைத்தியமான வழியில் தான் போறா. அந்த வைத்தியமான வழியிலையும் இந்த சத்துவகுண பிரகிருதி கொள்கையான வழி எது, ரஜோகுண பிரகிருதியான வழி எது, சமகுண பிரகிருதியான வழி எது அதாவது முதல்ல ஆசுர கொள்கை சொல்லி வேத மூலம் அல்லாத அனுஷ்டானம் பண்ணவர்கள் விலக்கிட்டாங்க. அப்புறம் வைத்திய பெருமாக்களை வேத மூலமா அனுஷ்டானம் பண்ணவர்களே அந்த குணத்தை கொண்டு அவர்களுடைய ஸ்ரத்தா விபாகம், அவர்கள் அனுஷ்டிக்கிற கர்ம விபாகம், அதனுடைய கல விபாகம் இவைகளை தனித்தனியா பிரித்து இந்த அத்தியாயத்தில் காண்கிறது. இந்த அத்தியாயம் பூரா சக்கர சம குணங்கள், இந்த குணங்களை உடையவர்களுடைய வைத்திய சட்டை எப்படிப்பட்டது, என்ன வேறுபட்டது, அவர்கள் அனுப்பிக்கூடிய வைத்திய கர்மாக்களுடையதான வேறுபாடுகள் என்ன, அவர்களுடையதான அந்த காரியங்கள், அதாவது இந்த சட்டகுணத்துடையவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆகாரம் பிடிக்கும் எப்படி, அதெல்லாம் அவர்களுடைய குணவிபாகங்களை சொல்லி கடைசியில் அவருடைய அனுஷ்டானத்துக்கு சிறிதமான அனுஷ்டானத்துக்கு பல விபாகத்தையும் சொல்லி இந்த 17வது அத்தியாயத்துல இதெல்லாம் விசாரிக்கிறார். பாக்கியாக அவதாரிக்க வைக்கிறார். சப்ததசோத்தியாய தேவாசுர விபாகோக்தி முகேன பிராப்திய தத்துவஜானம் தற்பிராப்தி உபாய ஜானஞ்ச வேதைக மூலம் சுத்தம். 16வது அத்தியாயத்துல தேவாசுர விபாக உக்தி முகேன தேவ அசுர விபாகம். தேவர்கள்னா யாரு, பகவானுடைய ஆட்சிக்கு அனுகூலித்து நடக்கிறவர்கள் தேவர்கள், பகவானுடைய ஆட்சியை உல்லங்கனம் நடக்கிறவர்கள் அசுரர்கள். பகவானுடைய ஆட்சிங்கிறது சாஸ்திரம், சாஸ்திரம் மூலமா யதாசாஸ்திரம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அதாவது தேவர்கள்ங்கிற நிர்தேசம். அது மாதிரி சாஸ்திர விதியை நடக்கக்கூடியவர் ஆசுர பிரகிருதி. இவர் தேவாசுர பிரகிருதிகளை விவாதம் பண்ணி சொன்ன பிரகாரத்தால பிராப்திய தத்துவஜானம் தற்பிராப்திய அனுஷ்டா உபாய ஜானம் வேதைக மூலம் சாஸ்திரம் விஸ்வத்துக்கு வேதம்னு அர்த்தம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் சாஸ்திர விதி உண்டங்கிய சாஸ்திர விதி உத்ருத்திய வர்த்தக நாம கடைசி 2 ஸ்லோகங்கள்ல போன அத்தியாயத்துல சாஸ்திரம் விசத்துக்கு சாஸ்திரம் வேதா அப்படின்னே பாஷ்யம் வியாக்கியானம். அதனால சாஸ்திரம் மூலம்னா வேதைக மூலம் இதானி. இது 16வது அத்தியாயத்தை சொன்னது. தேவாசுர விபாக உச்சி முக்கேன இன்னார் சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்கிறவர்கள், இன்னார் சாஸ்திரத்தை கைவிட்டு நடக்கிறவர்கள் என்று 2 விதமாக பிரித்து அவர்கள் அந்த கட்டண முக்கேன அதை சொல்ற முக்கத்தினால சொல்ற தியாகத்தினால பிராப்தியமான பரம தத்துவ ஜானம், அத பிராப்தி உபாய ஜானம் இவைகள் 2 வேதைக மூலம், இவைகள் வேதத்தையே பிரமாணமாக கொண்டவை என்று கீழே சொல்லப்பட்டது. இதானி இப்பொழுது இந்த அத்தியாயத்துல அசாஸ்திர விகிதம் விகிதத்திய அல்லது ஆசுரத்தேன அபலத்துவம். ஆசுர கர்மாக்கள்னா என்ன, வேதத்தில் சொல்லப்பட்டதான விதானங்களை, வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி விதியை மீறி செய்யப்பட்டவைகள்.
அவைகள்லாம் ஆசூரமான கர்மாக்கள், அவைகள்லாம் அசாஸ்திரமானவை. அசாஸ்திரமான சாஸ்திர விகிதம் அல்லாததான ஆசுர கர்மாக்களுடைய பலம் அவைகள்லாம் அபலத்துவம், அவைகள்லாம் பலமற்றவை. அது மட்டும் இல்ல, சாஸ்திர விகிதமான கர்மாக்கள் எல்லாம் பலமுடையவைனாலும் அதுல பல பேதங்கள் எப்படின்னு கேட்டா அசாஸ்திர விகிதத்திய அபலத்துவம். சாஸ்திர விகிதத்திய கர்மனா பலத்துவம்னா குணஸ்தைவித்தியம், அதை அனுப்பிக்கிறது குணஸ்தைவித்தியம். குணஸ்தைவித்தியம்னா 3 வகையான குணத்தை உடையவர்கள். சத்துவகுணம் ஓங்கி, ரஜகுணம் ஓங்கி, சமோகுணம் ஓங்கி, தைவித்தியம் குணங்களுடைய குணதகா தைவித்தியம். அப்புறம் சாஸ்திர சித்தத்திய லட்சணம், சாஸ்திர சித்தமான கர்மாக்களுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. தத்திர அசாஸ்திர விகிதத்திய நிஷ்பலத்துவம் அஜானன்னு அசாஸ்திர விகிதே சத்தா சந்தித்தே யாகாதவு சத்வாதி நிமித்த பலவேத புகுச்சையா அர்ஜுனா புத்தகம். சுவாமி, ஒருவருக்கு தைரியமான கர்மாக்கள் சத்தை இருக்கு, ஆனா அவருக்கு அசாஸ்திரியமான சாஸ்திர விகிதம் அல்லாத அனுஷ்டானங்கள் அவைகளை நிஷ்பலம்னு தெரியல. சுவாமி, நல்ல சத்தை இருக்கு, ஆனா இந்த மாதிரி காட்சி செய்யக்கூடாதுன்னு தெரியல. அஜானதா பிரபு, அதுதான் நிறைய பேர் பார்த்தோம். திருமணம் என்ன ஆராதனை பண்ணணும் ஆசை சட்டை இருக்கு இல்லையா, அது எப்படி பண்றதுன்னு தெரியல. இருபதுலாம் பண்ணலாம் அழுது போட்டு நினைச்சுட்டாங்களா இருக்கு. சாஸ்திரியமான கர்மாக்கள ஸ்ரத்தை இருக்கு, ஆனா சாஸ்திர விகிதம் அல்லாத கர்மாக்களை பண்ணினா அவைகள் நிஷ்பலம் என்று அறியாதவர்களாக தது அஜானன்னு. அசாஸ்திர விகிதத்தையே நிஷ்பலத்துவம் அஜானன்னு. சாஸ்திரத்துல விகிதம் அல்லாத முறையில் செய்தால் அவைகளுக்கு பலன் கிடையாது என்பது அறியாதவர்களாக அசாஸ்திர விகிதையை சத்தா சந்தித்தே யாராதவும் சத்தா சந்தித்தவாக செய்கிறார்கள். ஆனா யாகாதிகள்ல சாஸ்திரம் தெரியாமல் அசாஸ்திரியமாக பிரவர்த்திக்கக்கூடியவர்களுக்கு தத்வாதி நிமித்த பலபேத புத்தயா, அதாவது அவருக்கு தன் நிமித்தமான சத்தா நிமித்தமான தத்துவம் ரஜ சமர்த்தம். கர்மாக்கள் சத்தம் உண்டாவது, சத்த குணத்தினாலே சத்தம் உண்டாது, ரஜ குணத்தினாலே சத்தம் உண்டாது, சம குணத்தினாலே சத்தம் உண்டாது. இந்த சத்தா நிமித்த சத்வாதி குண நிமித்தமான சத்தாதிகளால் ஏற்படக்கூடிய அனுதாபுடைய பல பேதங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள். இந்த இவைகளெல்லாம் புகுத்தையா, இவைகளெல்லாம் போட்டு நிச்சா புகுத்தா, இவைகளெல்லாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இச்சையினாலே அர்ஜுனன் மேல பெருமாக கிடைக்கும். ஏன் சுயத்தியாயத்தை சொன்னதுக்கு மேல அர்ஜுனுக்கு இந்த சந்தேகம். சுயத்தியாயத்துல அந்த தேவாசுர விபாக உச்சியின் மூலமாக சாஸ்திரியமான கர்மானுஷ்டானம் அசாஸ்திரியமான கர்மானுஷ்டானம் ரெண்டா பிரித்து, அசாஸ்திரியமான கர்மானுஷ்டானங்கள்லாம் நிஷ்பலமானவை, சாஸ்திரியமான கர்மானுஷ்டானங்களே பரம பிராப்தியமான தத்துவத்துடைய ஞானம், தற்பிராப்தி சாய ஞானம் இவைகள்லாம் அளிக்க வல்லது அப்படின்னு கேட்கணும். அர்ஜுனுக்கு சந்தேகம், ஐயா ஒருவன் வைத்திய கர்மாக்களை அனுப்பிப்பதை சட்டம் உள்ளவனாகத்தான் இருக்கான், ஆனா அவர்கள் அசாஸ்திரியமான முறையில் அனுப்பித்தால் அவைகள் நிஷ்பலமானவைன்னு அவனுக்கு தெரியல. அதனால சத்தோட சமோ குணங்களை உடையவர்களாக, சத்தம் குணத்துவமான சத்தை உடையவர்களாக, யாகாதி கர்மாக்களை அனுப்பிப்பதை சத்தை உடையவர்களாக, ஆனா அதை சாஸ்திர விகிதம் அல்லாத முறையில் அனுப்பிப்பவர்களுக்கு என்ன பலன்? அதுவும் நிஷ்பலமா போயிடுமா, அல்ல இவருடைய சத்தையை தான் பலன் கொடுக்குமா? ஏன்னா வைதிக கர்மானுசான சந்தைங்கிறது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் வைதிக கர்மானுசான அந்த ஞானம் இல்லை, ஆனால் சத்தையோடு அனுப்பிக்கிறார்கள். அதனால இவர்கள் அனுப்பிக்கிற கர்மா சாஸ்திரம் மூலமாக இல்லாமல் கொஞ்சம் அசாஸ்திரியமாக இருந்தால்
அதையும் நிஷ்பலமாகத்தான் போகுமா, இல்ல அவைகளுக்கு இல்ல ஏதேனும் பலம் உண்டா அப்படின்னு அதை தெரிந்து கொள்வதற்கு, பல பிரகாரம் தெரிந்து கொள்வதற்கு அது பாசை உடையவனா இச்சை உடையவனாக அர்ஜுனன் பெருமாளை பார்த்து கேட்கிறான். அர்ஜுன உவாச்சா ஏ சாஸ்திரவிதி உத்ருஜ்ய யஜந்தே சத்தயான் இதாக தேஷாம் நிஷ்டாத்துகா கிருஷ்ண தத்துவமாகோ ரஜஸ்தமஹ. அர்ஜுன உவாச்சா ये शास्त्र विधि उत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण तत्त्वमाहो रजतमः. ये शास्त्र विधि उत्सृज्य வேதத்தில் விதிக்கப்பட்டதான பிரகாரங்களை எல்லாம், வேத விதானங்களை எல்லாம் உத்ருஜ்ய விட்டுதான் அவைகள்லாம் விட்டு யாகாதி கர்மாக்களை செய்கிறார்கள். எவர்கள் சாஸ்திர விதி உத்ருஜ்ய யஜந்தே, ஏன எவர்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வேத விதானங்களை எல்லாம் கைவிட்டு யாகாதி கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அப்படின்னா பெருமாள் அதுதான் அவர்களுக்கு ஒன்று கிடையாது முன்னாடி சொல்லுமே அப்படின்னா ஸ்ரத்தையான்விதாக அவர்கள் இல்ல வைதிகர்மான் சத்த உடையவர். முன்ன சொன்னவர்கள் வைதிகர்மாக்களை அனுப்பிக்க கூடாது. இந்த வேதம் வந்து இந்த பகவானுடையதான ஆட்சியை பகவான் நம்ம ஒத்துவராது. அவன் உள்ள அசூயினார வேதம் மூலமான சாஸ்திரிய கர்மாக்களை அனுப்பிக்கிற சட்டை அற்றவர்கள் சாஸ்திரிய அவர்கள் காமகாலத்தாக வர்த்தத்தை அவர்களுக்கு விஷயம் தெரியாது. இப்ப சட்டை ஆரம்பித்தான். இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. உத்ருஜ்ய ஜாகாதி கர்மாக்களை பண்ணினாலும் கூட இவர்களுக்கு இவர்கள் சத்தையான்விதாக என்னது அப்படிப்பட்டவர்கள் தேகாம் நிஷ்டாத்து. இப்ப இவர்களுடைய நிஷ்டான அர்த்தம் இவர்களுடையதான பிரகாரம், இந்த கர்மாவை அனுப்பிட்டு பலம் பெறுகிறதான பிரகாரமானது இது நிஷ்டையானது எப்படிப்பட்டது? தத்துவம் ஆஹோ ரஜா சமன். அதாவது இந்த வைதிக கர்மாக்கள்லாம் பண்ணத்தக்கவை அல்ல. இவைகள்லாம் வைதிக கர்மாக்களா இருக்கிறபடினாலே இவைகளை பண்ணக்கூடாது. இவைகளை வேதத்தில் சொல்லப்பட்ட விதானத்தை மாற்றி செய்யணும் அப்படின்னு எல்லாம் உள்ளவர்கள் எல்லாம் அவங்களாம் சமூக நிச்சயம் உடையவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர்கள்தான் இது செய்ய வேண்டாம் என்னது, ஆனா இவர்களோ இது செய்ய வேண்டும் சத்தையோடு செய்கிறார்கள். அதனால இவர்களுடைய நிச்சயானது சமகுண நிச்சயம் சொல்ல முடியாது. இது சத்துவகுண நிச்சயா இல்ல ரஜோகுண நிச்சயா அல்லது சமகுண நிச்சயா? இருக்கும். சாஸ்திரம் சொல்லப்பட்ட கர்மாக்களை மாற்றாமல் செய்து அதுக்கு அவங்க காமியமான பலன்கள் எல்லாம் அடையணும்னு ஆசை இருக்கிறவங்க இல்லையா? நாம காமியமான கர்மாக்களை எல்லாம் சாஸ்திர விதியை மீறி செய்தால் பலன் சாப்பிடும். ஆகினால யதாசாஸ்திரம் அனுப்பிச்சு பலத்துல பல காமனை உள்ளவர்களும் ரொம்ப சந்தையோட அனுப்பிட்டு இருக்கு பார்ப்போம். அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. அதாவது நித்திய காமிய விவேகம் சொல்லிட்டு பூர்வ மீமாசையில 6வது அத்தியாயத்தில் நித்திய காமிய விவேகம், நித்திய கர்மாவும் காமிய கர்மாவுக்கு லட்சண விவேகம் பண்ற இடத்துல நித்திய கர்மாவுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா அகரணேச பிரத்யவாயாது. அதாவது நித்திய கர்மான்னு ஒண்ணு எடுத்துட்டாக்க அதை அவர்கள் நீளமா செய்யாத பிரத்யவாதி. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா யதார்த்தத்தை நிர்வகியா ரொம்ப சாஸ்திர விதியே பார்க்க வேண்டியது. ஏதோ எப்படி சொல்லிவிட்டா போதும். சத்தியாவனத்துல எல்லாம் ஒவ்வொன்றா சாந்தமா பண்ணி கருதுல ஒவ்வொன்றும் காய்ச்சி அட்டாக்கிறதுக்கு இல்ல ஒவ்வொன்றுக்கும் அங்கன்யாசங்கள்லாம் பண்ணி இல்லையா அப்படி பிராப்த சந்தியால் 1000 சங்கை இல்லையா மாத்திய காலத்துல போயிட்டு
சாயங்காலம் சாயம் முடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணாங்க முக்கிய கல்பனை செஞ்சாகணும். அத இந்த சந்தியாவந்தனத்தை இப்படி பண்றதுக்கு சக்தி இல்ல, சமயம் இல்லைன்னு என்ன பண்றது, உட்கொள்ளாம உடம்பாது. அப்ப எல்லாம் ஏதோ 10 காயத்ரி 10 அஷ்டாட்சரத்தையாவது சொல்லி பண்ணணும். ஏன்னா அகரமே பிரத்யேகம். ஏன்னா சந்தியாவந்தனால ஒன்றும் பலன் கிடையாது. இப்ப காமியமான கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அந்த காமியமான கர்மாக்களை இது மாதிரி உபயோகிக்க முடியாது. என்ன திரவியத்தை கொண்டு பண்றமோ அந்த திரவியத்தை கொண்டுதான் பண்ணணும். என்ன பிரகாரமானமோ அந்த பிரகாரமாக பண்ணணும். என்ன மந்திரங்களை கொண்டு வரணுமோ அந்த மந்திரங்கள் ஒன்னையும் சங்கோச்சம் பண்ண முடியும். சங்கோச்சம் பண்ணா சகலாங்க உபசம்ஹாரே காமிய கர்ம பத்தி அப்படின்னு சொல்லி சகலாங்க உபசம்ஹாரம் இல்லைன்னா காமிய கர்மா பலன் கொடுக்காது. ஆகர்மணிக்கு அப்பிரத்தியமாயம் அது செய்யாதனால பிரத்தியமாயம் கிடையாது. நித்திய நைத்திய கர்மாக்களை அனுஷ்டிக்காத பிரத்தியமாயம் உண்டு, காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்காத ஒன்னும் பிரத்தியமாயம் கிடையாது. அதனால சர்வசக்த பிரவர்த்திச்சார். அதை பூர்ணமா செய்து தலைக்கட்டுறதுக்கு சக்தனா இருந்தால்தான் காமிய கர்மாவை பிரவர்த்திக்கணும். அப்படி பிரவர்த்திச்சு அதை சகலாங்கங்களோடு உபசம்ஹாரத்தோடு பண்ணினால்தான் அது பலன். அதனால காமிய கர்மாக்களை பண்றதை தான் ரொம்ப நிதானம் தெரிவித்து பண்ணுவோம். அதனால ரஜோகுணமுடையவர்களும் சாஸ்திரியமான கர்மாக்களை சாஸ்திர விதிக்கிறதாம செய்வது. ஆனால் அவருடைய நிஷ்டையான ரஜோகுண நிஷ்டை. நிஷ்டாங்கிறது அவருடைய சத்தையினுடைய ஒரு சத்தைக்கு ஒரு அடிப்படை உண்டு. அந்த சத்தையினுடைய அடிப்படைக்கு நிஷ்டான்னு பேர். இப்போ சத்தையான்விதாக எஜந்தேன்னு அதுதானே இந்த சத்தையான்விதாகிறதால முன்னைக்கு வித்தியாசம். இவர் என்ன சத்தையோடு கூட செய்கிறார்களோ அந்த சத்தையானது சத்தகுண நிஷ்டையை உடையதா, ரஜோகுண நிஷ்டையை உடையதா, சமோகுண நிஷ்டையை உடையதா அப்படின்னு பகவானை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான். ये शास्त्र विधि निष्कृत्य यजन्ते श्रद्धयान्विता तेषां निष्ठा तु का निष्ठा तेषां कृष्ण तत्वम् आहो आहोना அல்லது அர்த்தம் ராஜா தமா சம்ஸ்கிருத ஆஹோங்கிற சப்தத்துக்கு இல்ல அதவா அப்படின்னு சத்வம் ஆஹோ ரஜத்தமா. இதான் கேள்வி. பாக்கியார் வியாக்கியானம் பண்றார். சாஸ்திர விதி முத்ருஜ்ய சத்தயான்விதாக யஜந்தேன வைதிகமான யாகாதி கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார்கள். இந்த அனுஷ்டானங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ன மைனஸ் பாயிண்ட்? சாஸ்திர விதி முத்ருஜ்ய யஜந்தே, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதானங்களை முத்ருஜ்ய ஆதைகளை விட்டு சாஸ்திர விதிகளை மீறி அனுஷ்டிக்கிறார். ஆனால் ஸ்ரத்தையா அனுப்பிட்டாங்க. இதுதான் தர்ம சொல்றாங்க. இவர்கள் இப்படி சொல்றார் அப்படி சொல்லுங்க. வைதிகம் அனுஷ்டானத்தை ஸ்ரத்தையோடு அனுஷ்டிக்கிறார்கள், அது பிளஸ் பாயிண்ட். ஆனா சாஸ்திர விதி முத்ருஜ்ய யஜந்தே அது மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட். சாஸ்திர விதி முத்ருஜ்ய சத்தயான்விதாக யஜந்தே தேகாம் நிஷ்டாஸ்தாம். அவர்களுக்கு அவர்களுக்கு இப்போ சாஸ்திர விதி முத்ருஜ்ய யஜந்தே அவர்களுடைய இதை முன்னாலேயே இது பண்ணியாது. இப்போ புதுசா கொண்டு இருக்க பாயிண்ட் சத்தயான்விதாக சொல்றேன். அவருடைய நிஷ்டா, அவர்களுடைய சத்தையுடைய அடிப்படையானது கிம் தத்துவம் ஆஹோசித்து ரஜகா அத அவருடைய சத்தையானது சாத்விகமான சத்தையா, ராஜசமான சத்தையா அல்லது தாமசமான சத்தையா அப்படின்னு கேள்வி. நிஷ்டா ஸ்திதி சீயதே அஸ்மி ஸ்திதி சத்வாதிகி ஏகனிஷ்டா இத்தியுच्यते. தேகாந்திம் சத்ரிய ஸ்திதி
தத்வாதிரேவ நிஷேதித்தது தேகாம் சத்யஸ்தி கிம் வா ரஜசி கிம் வா தமசி. நிஷ்டான சத்தத்தை வியாக்கியானம் பண்ற. நிஷ்டா அப்படின்னா நிதராம் சீயதை இது நிஷ்டா. நன்கு ஸ்திரமாக இருக்க அவருடைய ஸ்திதி என்ன? அவர் சப்பகுணத்துல ஸ்திதி உடையவர்களா, ரஜோகுணத்துல ஸ்திதி உடையவர்களா, சமோகுணத்துல ஸ்திதி உடையவர்களா? ஏன்னா அவருடைய ஸ்திதி என்ன குணத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தவரை அவருடைய சட்டை இருக்கும். அந்த சட்டைக்கு தகுந்தவாறு அவருடைய அனுஷ்டானம் இருக்கும். அதனால சட்டையான்விதாக எஜந்தேன்னு சொன்னா அவருடைய சட்டையானது சப்ப மூலா, உத ரஜோ மூலா, உத சமோ மூலா அப்படின்னு கேள்வி. நிஷ்டாங்க சட்டத்துக்கு இதராம் சீயதை இது நிஷ்டா. இவர்களுடைய ஸ்திதியானது சப்த குணத்திலேயா, இல்ல ரஜோ குணத்திலேயா, இல்ல சமோ குணத்திலேயா? சப்த குணத்தினாலே ஒரு சட்டை ஏற்படும், ரஜோ குணத்தினாலே ஒரு சட்டை ஏற்படும், சமோ குணத்தினாலே ஒரு சட்டை ஏற்படும். இவர்களுடையதான ஸ்திதியானது, இவருடைய சட்டையினுடைய அடிப்படையானது இந்த மூன்று குணங்கள்ல எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அர்ஜுனுடைய கேள்வி. திரிவிதா பவதி ஸ்ரீ பகவானுவாச்ச திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜ சாத்விகி ராஜசி செய்வ தாமசி தேவி தாம் சுணு. திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜ சாத்விகி ராஜசி செய்வ தாமசி தேவி தாம் சுணு. இப்போ சீக்கிரம் அர்ஜுனால கேட்கப்பட்ட பகவான் அர்ஜுனன் பெருமாளுக்கு கேள்வி கேட்டான். பெருமாள் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல இந்த பிரகாரம் ஆரம்பிக்கிறேன். எப்படின்னு கேட்டா சாஸ்திர விகிதமான அதாவது சாஸ்திர விகிதம் அல்லாததான சத்தையோடு அனுஷ்டிக்கப்பட்ட கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அந்த யாகாதி கர்மாக்கள் அவைகள் நிஷ்பலம் தான் என்பதை சொல்லுகிறாய். ஸ்ரத்தையோடு கூட அனுஷ்டிக்கப்பட்டாலும் கூட சாஸ்திர விகிதம் அல்லாத கர்மாவாக இருந்தால், சாஸ்திர விதியை மீறி செய்யப்பட்டதாக இருந்தால் அது விற்பனம் தான் என்பது பெருமாளுடைய மனசுல இருக்கு. அதை சுத்தபாரணம் பண்ணி ஏன்னா அதனால சொன்னா ஸ்ரத்தையோடு பண்றாங்கன்னு கேட்கிறோம். அதனால என்ன ஸ்ரத்தையோடு அனுப்பிச்சாலும் கூட சாஸ்திர விதி இவைகள் ரெண்டுமே நிறுத்து பார்த்தா இல்ல ஸ்ரத்தையை காட்டு சாஸ்திர விதி தான் முக்கியம். அதனால அசாஸ்திர விகிதமான கர்மா ஸ்ரத்தையோடு அனுஷ்டிக்கப்பட்டாலும் கூட அது அடுத்த பலன் இல்லை, அது நிஷ்பலமானதுதான் என்பதை பெருமான் மனசுல வைக்கிண்டு இல்லையா. ஸ்ரத்தையோடு கூட அனுஷ்டித்தாலும் கூட, ஸ்ரத்தை இல்லாமல் அனுஷ்டித்தாலும் கூட சாஸ்திர விகிதமான பிரகாரமாக சாஸ்திரியமான கர்மாவை அனுஷ்டித்தால் அதுதான் பலன் கொடுக்க முடியும் என்பதை குறிப்பாக. ஸ்ரத்த முக்கியமா சாஸ்திர விதி முக்கியமானு கேட்டா சாஸ்திர விதி தான் முக்கியம். அன்னைய விதிரேகாசியம் சாஸ்திர விதி இல்லாத பலன் கிடையாது. ஸ்ரத்தை இருக்கோ இல்லையோ, ஸ்ரத்தையிலிருந்து சாஸ்திர விதியும் மீறாம செஞ்சாலும் அது அதிகமான பலன் இருக்கு. சாத்த மட்டும் ரொம்ப சட்டை இருக்கு பத்துக்கள் ஆராய்ச்சி சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா சட்டையாயிட்டு சாப்பிட்டோம். அவனு இஷ்டப்படிதான் பண்ணாங்க. நீங்க எங்க அப்பாவுக்கு ஊடகங்கிறவங்க தான் பிடிக்கும். ஒரு சுவாமி சாரா காமாட்சி இல்ல பெரிய மகா தலிகர் நான் வந்து தாயா சாப்பிட்டேன், நான் பழைய சாப்பிட்டேன். நான் பழைய சாப்பிட்டா தான் எங்க தாயா வெறும் தயிர் ஊற்றி எனக்கு பழையது போட்டுட்டா வருத்ததில் பார்த்தோம். நான் பழைய சாப்பிட்டா தயிர் ஊற்றி பழைய சாப்பிட்டா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தயிர் ஊற்றி பழைய சாப்பிட்டு தான் சாப்பிட பண்ணுவேன்னு இப்படிதான் இருக்கேன்.
அப்புறம் மாவோவாதி வித்வான் ஐட்டம் போய் அவருக்கு அதெல்லாம் விளக்கி சொல்ல சொல்லி அப்புறம் ஏன்னா சத்தைங்கிறது முக்கியம் இல்லை, சாஸ்திர விதிதான். சாஸ்திர விதி தவறு சத்தையோடு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, நிற்கலாம். ஆனால் சாஸ்திர விதியை தவறாமல் கொஞ்சம் சத்த குறைவா இருந்தாலும் அது இதை பண்ணணும். இத மனது அதாவது சத்தா சாஸ்திர விதி இவைகள் ரெண்டுல சத்தையை காத்து சாஸ்திர விதிதான் பிரதானமானது என்பதை மனசுல வச்சிருந்து பெருமாள் சத்தா சத்தான்னு இந்த பிரபாகம் சொல்ற. இந்த சத்தையும் கூட மூன்று வகையாப்பட்டது. ஒன்று சாத்விகி சத்தா, இன்னொரு தாமசி சத்தா, இன்னொரு ராஜசி சத்தா. சத்தையினாலே என்ன பெரிய கொண்டு வச்சுக்காது. அதனால இப்ப என்ன சத்தையாக செய்யப்பட்டாலும் கூட சாஸ்திர விதியை மீறி செய்யப்பட்ட கர்மாக்கள் நிஷ்பலமானவை. சத்தை குறைவாக இருந்தாலும் கூட சாஸ்திர விதியை தவறாமல் சாஸ்திர விதியை மீறாமல் செய்யப்பட்ட கர்மாக்கள் பலனை உடையவை என்கிற இந்த அர்த்தத்தை மனதில் கொண்டு இதை பிரதிபாதனம் பண்ணுவதற்காக பெருமாள் இப்படி சத்தையே மூன்று விதமாக விவாதம். எந்த சத்தையினால இவ சாஸ்திர விதியை மீறி கர்மா செய்யலான்னு சொல்றியோ அந்த சத்தையை காணலை பண்ணுவோம் அப்படின்னு அந்த சத்தையை மூன்றாக விவாதம் பண்ணி மூன்று வகையான சத்தைக்கு லட்சணம் கேட்டார். எதேவ சத்தையா உபரிகளாக உபரிகளான ஞானம், அதாவது சாஸ்திரத்துக்கு ஞானம் இருந்து வெறும் சட்டை மட்டும் போறாரு. எதேவ சத்தையா உபரிகளாக தலையை வீடியோ தரந்தவர் ஸ்ரீ பகவானுவாத ஸ்ரீவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி செய்வ தாமசி தேவி தாமசு. தேகினாம் ஸ்ரத்தா ஸ்ரீவிதா, தேகினாம் தேகினாக தேகத்தில் உள்ள ஜீவர்கள் பத்த ஜீவர்களுக்கு தேகின்னு தேகின்னு சாப்பிட்டு சத்துவம் பட்ட தேகினா குருன்னு அர்த்தம். தேகி அப்படின்னாக்க தேகத்தை உடையவன், சாத்திரமான தேக சம்பந்தத்தை உடைய பத்த ஜீவன் சேற்றனுக்கு தேகின்னு பேரு. சர்வேஷாம் தேகினாம் ஸ்ரத்தா ஸ்ரீவிதா. சர்வேஷாம் தேகினாம் ஸ்ரத்தான்னு என்னத்தான் சொல்ல போற மூன்று வகை சத்தையை தவிர வேறு எந்த விதமான சத்தையும் எந்த ஜீவனுக்கு கிடையாது. எல்லா ஜீவர்களுடைய சத்தையும் எடுத்தால் அந்த சத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம். சர்வேகாம் தேகினாம் ஸ்ரத்தா திரிவிதா பவதி. ஸ்ரத்தைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரத்தா ஸ்வபாவஜா, அவர்களுடைய சுபாவத்தை அவர்களுக்குரியதான அசாதாரணமான யாதொரு சுபாவம் உண்டோ அந்த சுபாவத்தை சுபாவத்தை அடிப்படையாக சுபாவதா ஜாயத்தை சுபாவதா. சர்வேகாம் தேகினாம் ஸ்ரத்தா சுபாவதா சா திரிவிதா. பாக்கியா வியாக்கியானம் பண்றார். சர்வேஷாம் தேகினாம் ஸ்ரத்தா திரிவிதா பவதி சாச்ச ஸ்வபாவதா. ஸ்வபாவः அசாதாரண அசாதாரணோ பாவனா. கோஷத்துக்கு தன்னுடைய அசாதாரண அர்த்தம். தன்னுடைய அசாதாரண பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்வபாவம். ஒருத்தருக்கு பல பாவங்கள் இருக்கு. அதுல சில பாவங்கள் சாதாரண பாவங்கள், சிலவை அசாதாரண பாவங்கள். ஆனா அவர்களுக்கு ஸ்பெசிபிக்காக இருக்கக்கூடிய அவர்களுடைய பாவம் சுபாவம், அவர்களுடைய சுபாவத்திலிருந்து உண்டாவது அவர்களுடைய ஸ்ரத்தா சுபாவஜா. சர்வேஷாம் தேகினாம் ஸ்ரத்தா விவிதா சாத சுபாவஜா. ஸ்வபாவः அசாதாரணோ பாவः. பிராச்சீன வாசனா நிமித்தः தத்ருச்சி விசேஷः. இது சுபாவமானதுன்னு
எப்படிப்பட்ட சுபாவம் இல்லாதது அவர்களுடைய ருச்சி விசேஷம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கர்மாவில ஒவ்வொரு பிரகாரத்துல ஒவ்வொரு பலன்கள் ருச்சி இருக்கு. அந்த ருச்சி எதனால வருது? அவர்களுடைய பிராச்சீன வாசனா நிமித்தம். இவருக்கு ஏன் இது பிடிச்சிருக்குன்னு காரணம் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் அவருடைய பிராச்சீன வாசனையை நிமித்தமாக கொண்ட இந்த சட்ட விஷயத்துல ருச்சி. ஆமா, நீங்க இந்த ஜென்மாவில் பண்ணது பெண்கள் வாசனை. இந்த ஜென்மாவில் பண்ணதெல்லாம் இப்படி பண்ண பண்ண கியூல போய் பின்னால் இருக்கும். இந்த ஜென்மாவில் நான் பண்றதுக்கெல்லாம் நாங்க பத்தியோ பிரபத்தியோ பண்ணாம விட்டோம்னாங்க இதெல்லாம் எந்த ஜென்மா பலன் கொடுக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. முதல்ல இதெல்லாம் வாசனா ரூபமாக ஆகி அப்புறம் வாசனையானது பலம் கொடுக்க வேண்டியதாவது ருச்சியாக மாறி அந்த ருச்சியானது இவனுக்கு காரியத்தை செய்வித்து இவனுக்கு இந்த பெற்று சம்பந்தமாக அது மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் பராயத்தாதி காரணத்துல அதான் நிரூபணம் பண்ற. ஏன் அது எல்லாமே அப்படி தீர்த்து இவருக்கு முன்ன உள்ள வாசனையினால இப்ப அதேதான் வந்து சொல்ல முடியாது. அப்படி அவன் பூர்வ பாப்ப வாசனையால இப்போ பாப்பம் தான் பண்ண போறான். அது ரேட்டு நிறுத்தி கிடையாதுன்னா இப்ப இவ்வளவு சாஸ்திரங்கள் இவ்வளவு எல்லாம் சேர்த்தான். கால் நேரம் பண்ணவே வேண்டாம். பண்ணி என்ன பண்ணாலும் இதே தான் செய்ய போறாங்க. அதனால மாற்ற முடியும். இல்ல சாதாரணமாக சுபாவம் இல்லை. அப்ப சொசப்தம் ஏற்பம். அப்ப பாவகாமே சொல்லிட்டு போயிடலாம். சுவசப்தத்துக்கு அசாதாரணம். சுவசப்தத்துக்கு இவர்களுக்கு மாத்திரம் உள்ளதாக இவரை தவிர மற்றவர்களுக்கு இல்லாததான இந்த ருச்சி இருக்கு வாசனா மூலமான இந்த ருச்சி இருக்கு இல்லையா, அந்த ருச்சியானது எத்தனை விதப்பட்ட ருச்சிகள் கணக்கே சொல்ல முடியாது. எப்படி கேட்டவர்களுக்கு எண்ணிக்கை இல்லையோ அதனால இந்த ருச்சிகளுக்கு எண்ணிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ருச்சியும் அவருடைய பிராச்சீன கர்ம வாசனா மூலம். இந்த பிராச்சீன கர்ம வாசனை ஒவ்வொருத்தருக்கும் தடுத்து ஒருத்தருக்கும் நின்று தெரிஞ்சிருக்காரு. சாதாரண சொல்றான் சொல்றான் உலகத்தை எத்தனை 200 கோடி பேர் தான் 200 கோடி பேருடைய தம்பி ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்காரோ அத்தனை கோடி ஜீவர்களுக்கும் அவர்களுடைய பிராச்சீன கர்ம வாசனா மூலமான விஷயம் புத்தகம். அதனால்தான் அவர்களுக்கு அசாதாரணம். சிலரும் பார்க்கவே இவர்களுக்கு ஒரே மாதிரி ருச்சி இருக்கலாம் நமக்கு தோணும். அந்த ருச்சி பேதமானது தெரியாது. அதிசூட்சமான பேதம். அதனால சுபாவகானாக அசாதாரண பாவம். அந்த அசாதாரண பாவமாகிற சுபாவம் எதனால ஏற்படுது, எதனால அதுல அவ்வளவு வைவித்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த அவரது உறுதியிலான சுபாவமானது அவர்களுடைய பிராச்சீன கர்ம வாசனா மூலமான இந்த ருச்சி இருக்குங்க. அந்த ருச்சி விசேஷம் அவர்களுடைய சுபாவம். வாசனை ருச்சியா மாறுறது ருச்சியா மாறினா நிச்சயமா அது கர்மாவில் போகுது மூட்டு. அது வாசனா ருச்சியாக மாறாமல் இருக்கிறதுக்கு நடுப்புற அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வாசிக்கிறோம், இவ்வளவு உபதேசங்கள் கேட்கிறோம், எல்லாம் முதல்ல ஒரே இல்லாம இருந்தா முதல்ல பிராச்சீன கர்ம வாசனை இவனை ஒரு காட்சி செய்ய முடியாது தூண்டும். ஏற்கனவே அந்த காரியத்தை நல்ல காரியமோ கெட்ட காரியமோ மோஸ்ட்லி கெட்ட காரியம் தான் அது செய்தார்கள் அல்ப பலமா அனுபவிச்சு அதோட ருச்சி இருக்கு. அந்த ருச்சியானது இப்ப வாசனா ரூபமாக இல்லை. குறிப்பிட்ட ஒரு கர்ம பலனை கொடுக்கிற காலத்துல இந்த வாசனையானது மேலெழுதி வரும். அது வாசனையா இருக்கும்போது தெரியாது. வாசனாங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அது கான்சியஸ் மைண்ட் வரும்போது ருச்சியாது.
இது இந்த வாசனையானது மேலிருந்து வரும்பொழுது இப்போ பூர்வ கர்மாவனால வரும். இப்ப பூர்வ கர்மாவனால இது வரும்பொழுது இதை தடுத்துக்கவும் முடியும். முன்னாடி செய்தோம், அப்ப நமக்கு சம்ஸ்காரம் இல்லை, அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை, அப்ப பலமா ஆச்சாரிய கடாட்ட இல்ல உபதேசங்கள் இல்லை, அப்ப நமக்கு சாஸ்திரங்கள் பரிச்சயம் இல்லை, அதனால செய்தோம். இப்போ ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, ஆச்சாரிய கடாட்ட உபதேசங்கள் இருக்கு, ஆனா நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு ஏற்பட்ட சம்ஸ்காரத்துக்கு நமக்கு இது கூடாது அப்படின்னு தானே தவிர்த்து கொள்ளணும். ருச்சி வந்தா ருச்சி பிரபுத்தி வளர்க்கணும். ஆனால் ருச்சி வரதுக்கு முன்னால் அது வெட்டணும். அது நடக்கும். எப்போ 40 வருஷத்துக்கு முன்னால ஹோட்டல போய் சாப்பிட்டேன். பஸ்து முன்ன பக்கத்துல ஹோட்டல போய் சாப்பிட்டேன். இப்ப அதெல்லாம் போகும்போது பசிக்குது, இப்ப ஹோட்டல் நுழைய மாட்டேன். அப்ப போனீங்கன்னா வேற பார்த்து இப்போ அது செய்யறதுக்கு நமக்கு இடம் இருக்காது இல்லையா? அதுதான் இந்த வாசனை ருச்சியாக மாறுறது சம்ஸ்காரம் இருக்கு. அதுக்காக தான் இல்லைன்னா கால்சயம் பண்ணாதான் மோசம் சொல்லல. இவ்வளவுலாம் எதுக்காக? இந்த வாசனை ருச்சியா மாறுறத தடுத்துட்டு இல்லன்னா அவனுக்கு தெரியாது. அவன் பாவம் பண்ணும், திரும்பி அந்த பாப்பத்துடைய தரலாம் பாப்ப வாசினாலும் திரும்பி பாப்பம் தான் பண்ணுவான் அப்படிங்கிறது. இது டிட்டர்மின் இருந்தா அப்புறம் ஆச்சாரியனே வேண்டாம், சாஸ்திரமே வேண்டாம், இல்ல கால் பேசும் உபதேசம் இன்னும் வேண்டாம். அது திரும்பி அதான் பண்ண போறான். அதனால முன்னால பாப்பம் பண்ணவங்க அந்த பாப்ப பண்ணாலும் திரும்பி பாப்பத்தை பண்ணுவது உத்தரம் ஜென்ரல் ரூல். ஆனா அதுக்கு அபவாதம் இருக்கு. எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப உண்டாகி இருக்கிற ஆச்சார சம்பந்தத்தாலையும் சாஸ்திர ஜானத்தாலும் ஏற்படுத்திருக்கான ஜாகிருத்தி இருக்கு. அந்த ஜாகிருத்தி இப்போ அவன் அதை செய்யட்டான். அது எவ்வளவு பர்சன்டேஜ் பேருக்கு வருங்கிறது வேற. 100%. ஆமா, அதுல சந்தேகம் இருக்கு. அதாவது ஆச்சார சம்பந்தத்திலும் பகுமானம் இல்லைன்னா பிரபலம் பண்ண முடியாது. ஆச்சாரத்தை சேவிக்கிறோம், ஆச்சாரத்தை பக்தி இல்லை, ஆச்சாரத்தை ஒண்ணும் இல்லை. ஏதோ கூட்டமா போறான்னு கேட்டுக்கிறான், ஏதோ அகரா தன்னை இல்ல கொண்டாடுறது தம்பத்துக்காக ஆச்சாரத்தை சேவிக்கிறான், பெரிய தெரிஞ்சுக்கிறான். அதெல்லாம் சாமி இந்த சொந்தமா மாத்துறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அவதி கிடையாது. எப்போ கொஞ்சம் இந்த ஜென்மாவியா அப்படி ஜென்மாவியா எந்த ஜென்மாவி இல்லையா படிச்சுட்டு வரணும் இல்லையா. ஆச்சாரத்தை முதல்ல பக்தி இருக்கணும் சாமி. ஆச்சாரத்தை பக்தி இல்லாம இல்லையா பண்ணி பிரயோஜனம். அப்போ ஆச்சார சம்பந்தம் இருக்கு சொல்ல முடியாது. ஆச்சார சம்பந்தம் ஆச்சாரம் சேவிச்சவங்க ஆச்சார சம்பந்தம் ஒன்றும் இல்லை இல்லையா. மனசுல ஆச்சாரத்தை தீவிரமான பக்தி பக்தி குரு பிரகாசைய தீமான்ங்கிறது ஆச்சார பிரகாசப்படுத்திருக்குன்னா அது ஏதோ தம்பத்துக்காக கர்ப்பத்துக்காக இருக்கிறார். பக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறாரு. ஆச்சாரத்தை பிரீதிமான பக்தி இருக்கு. அந்த ஆச்சார பிரீதிமான பக்தி இருந்தாக்க நிச்சயமா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். கடைசி சாமி எதனால எதை ஜெயிக்கலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அகல்கல்பா ஜெயக்காமம் காமம் போதவிவர்ஜனாது அத்தேனத்தேஷயா லோகம் பயம் பக்வாமோனசனாது ஆன்மீ சுத்தியா சோகமோகம் தம்பம் மகதுபாசையா யோகாங்கராயான் மௌனேன கிம்சாம் சாயா ஜீனிகயா கிருபயா பூதகம் யுக்தம்
தெய்வம் சமாதினா ஆத்மஜம் யோகவீரியேன நித்ராம் சத்வவிஷேய ரஜ சமச்ச சத்தியேன தத்வத்து உபசமேன. இது எதை கொண்டு எதை ஜெயிக்கலாம் அப்படின்னு படிப்பதே சொல்றது. கடைசியில இதோட ஒரே ஸ்லோகத்துல ஜெயிக்கணும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நித்ரா சத்வவிஷேயா ரஜ சமச்ச சத்தியம் சத்வத்து உபசமேன ஏகத்தும் குரு முக்கிய குரு சாதி அஞ்சசான என்னத்தான் ஒரே தர்மம் ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு கொண்டு ஜெயிக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரே என்னன்னு கேட்டா குரு பக்தியா ஏகத்துவம் குரு குரு பக்தியா குரு சங்கசாரி சாட்சாத் பகவதி ஞானதீப பிரதே குரு மத்தியாசக்தி சுகம் பக்த தர்மம் சுஜரசம் கருத்து. இது இல்லாம ஆச்சாரம் நம்ம போல மனுஷன் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அவன் இவ்வளவு வித்தியை கட்டாலும் கற்ற வித்தியெல்லாம் சுஞ்சர சொல்லிட்டு ஞான கீதாமாங்க. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு மூலம் இதெல்லாம் ருச்சி, காமம் கோபம் லோபம் மோகம் இல்லையா, இதெல்லாம் இந்த ருச்சிகள் எல்லாம் அதற்கு ஒரு பிரதிகிரியை கொண்டு எனக்கு ஜெயிக்கலாம். ஆனா அதற்கு ஒவ்வொன்று பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு சமயம் இல்லை, அவ்வளவு சாமர்த்தியம் இல்லைன்னு கேட்டாங்க. ஆதா என்ற காலத்துல பூர்ணமான தீவிரமான பக்தியா இருக்கிறவனுக்கு இவைகள்லாம் ஏகர்வம் ஜெயது ஏகர்வம் ஏகர்வம் அஞ்சகா ஜெயது. எதனால குரு பக்தியா அப்படின்னு மகிழ்ச்சி சொல்ல ஏற்ற ருச்சியை தற்ற சந்தா ஜாகிது. சத்தை வந்து சத்தை சுவாவஜான்னு சொன்னார். சத்தை சுவாவத்திலிருந்து உண்டாகுது சொன்னார். சுவாவம் என்ன? சுவாவம் என்பதானது ருச்சி விசேஷம். அவர்களுடையதான பிராச்சீன கர்ம வாசனா மூலமான தத்த புத்தி விசேஷம். அந்த யாருக்கு எந்த விடயத்தில் ருச்சி இருக்கோ அந்த விடயத்தில் சண்டை உண்டாகும். ருச்சி இல்லாத விடயத்தில் சண்டை உண்டாகும். எത്ര ருச்சியை தற்ற சத்தா நியாயத்தை. சத்தா இது சுவாதிமதம் சாதயத்து சாதயதி ஏதத்தி விஸ்வாசபூர்விகா சாதனை வர. சத்தைங்கிறது என்னன்னு கேட்டா எனக்கு அபேட்சிதமான பிரயோஜனத்தை இது சாதித்து கொடுக்கும் என்று ஒரு சாதனத்துல ஏற்படுகிற குறை இருக்கு. அதான் சத்தா. இந்த காரியத்தை பண்ணா நானும் என் சந்ததிகளும் நல்லா இருப்பார்கள் அப்படின்னு சுவாதிமதமான பலத்தை இது சாதித்து கொடுக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட சாதன விசேஷத்துல ஒருவருக்கு ஏற்படக்கூடிய குறை இருக்கு. அதுதான் சந்தா. ஒருத்தருக்கு சாந்தம் பண்றது ரொம்ப சந்தை இருக்குன்னு இருக்கும். இந்த சாந்தத்தை பண்ணா நானும் நம்முடைய சந்ததிகளும் நல்லா இருக்கும், ஒரு முறை நல்லா இருக்கும் அப்படின்னு சுவாதிமதமான பலத்தை இந்த சாந்தமானது சாதித்து கொடுக்கும் என்று அதில் ஏற்படுற விசுவாச பூர்வகமான புத்தி விசேஷம் இருக்கு குறை. அதுதான் வாசனா ருச்சிக்க சர்தாக்க ஆத்ம தர்ம குணசம்சர்ஜா. வாசனா ருச்சி முதல்ல வாசனா, வாசனையிலேருந்து ருச்சி, ருச்சியிலேருந்து சர்தை, இவைகள் எல்லாம் ஆத்ம தர்மாக குணசம்சர்ஜா. இவையெல்லாம் குணசம்சர்ஜத்தினால உண்டாகக்கூடியவைகளான சம்பரஜத்தமோ குணங்களுடைய பரஸ்பர சம்பத்தினால உண்டாகக்கூடிய ஆத்ம தர்மங்கள். இங்க ஆத்ம சப்தத்தில் மனசுன்னு இதெல்லாம் மனோதர்மங்கள். தேகம் ஆத்ம தர்மான வாசனாதீனம் ஜனக்காக தேகேந்திரிய அந்தகரண விஷயகதாக தர்மாக. இந்த மனோதர்மங்களாகிற வாசனாதிகளை எல்லாம் எது உண்டாக்குதுன்னு கேட்டா தேக இந்திரிய அந்தகரண விஷயகதாக தர்மாக. தேக தர்மங்கள், இந்திரிய தர்மங்கள், அந்த கரணங்கிற மனசு உள்ள தர்மம். தேக தர்மங்கள் அர்த்தம் பிள்ளையா இருக்குது, செல்வா இருக்குது, அதை விட்டு தகுந்த மாதிரி அவனுடைய வாசனா ருச்சிகள் ஏற்படும். தேககதாக தர்மாக, இந்திரியகதாக தர்மாக, அந்த கரணமாக மனோகதா தர்மாக. இந்த 3 விதமான தர்மங்களும்
அவைகள் இந்த வாசனாதிகளுக்கு ஜனகம் உண்டு, அவைகளுக்கு காரணபூதங்கள். காரியைக்கு நிரூபணியாக சத்வாதியோ குணா, காரியைக்கு நிரூபணியா சத்வாதியோ குணாக ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. தத்துவம் நல்ல சமஸ்கிற குணங்கள் எல்லாம் பிரத்யட்சமா பார்க்க முடியாது. அவைகள்லாம் தங்கள் காரியைக்கு நிரூபணியா அவைகளுடைய காரியத்தை கொண்டு சத்திரசுக்கும் நிர்மலத்வாது பிரகாசஞ்ச அனாமயம் அப்படின்னு எப்பொழுது ஒரு தனக்கு சர்வ தியான பிரசன்ன துவாரங்கள்லையும் நல்லா பசிராத்தாக்கிய பிரகாச ரூபமான ஞானமானது உண்டாகிறதோ அப்ப தனக்கு சத்துவகுணமானது இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். எப்போ தனக்கு அல்ப பலன்களை கூட விட முடியாத லோகம் என்பது இந்தியில் தோன்றதோ அப்ப தனக்கு ரஜோகுணம் இந்தி இருப்பதை அறியலாம். அதெல்லாம் பெரிய பார்த்துருக்கோம். ஆனால் சத்வாதி குணங்கள்லாம் காரியைக்கு நிரூபணியா அந்த குணங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்து இந்த வாசனாதிகளை உண்டு பண்றது. சத்வாதி குணயுக்த தேகாதி அனுபவஜா இத்தியர்த்தா. சத்வாதி குணயுக்தமான தேக ஆதி, ஆதி சப்தம் தான், ஆதி சப்தம் தேக இந்திரிய அந்தக்கரண அனுபவ ஜெயமான வாசனா. ததற்க இயம் ஸ்ரத்தா சாத்விகி ராஜசி தாமசி சேதி சேதிதா. இந்த வாசனை இல்லையா, இந்த வாசனையில ஒரு விஷயம் இருக்கு. இந்த வாசனையானது இந்த காரியங்க நிரூபணியங்களாகிற சத்வரஜஸ்தமோ குணங்கள் அடிப்படையாக. அது மட்டும் இல்ல தேக இந்திரிய அந்த கரணத்தில் உள்ளதான யாவம் தர்மாக அவைகள் எல்லாம் அடிப்படையாக கொண்டது. அதனால இந்த வாசனா இருக்கு, அது சாத்விகி வாசனா, ராஜசி வாசனா, தாமசி வாசனான்னு மூன்றாக. ஏன்னா இந்த தேக இந்திரிய அந்த கரணாதிகள்லாம் சத்வரஜஸ்தமோ குணமயங்கள். அதனால வாசனை இருக்கு இல்லையா, வாசனை எதிலிருந்து உண்டாது சத்வரஜஸ்தமோ குணங்கள், அதனுடைய பரிணாம விசேஷங்களா இருக்க தேகேந்திரிய அந்த கரணங்கள், இவையெல்லாம் வாசனைக்கு ஹேத்துவா இருக்கிற காரணத்தால வாசனா சாத்விகி வாசனா, ராஜசி வாசனா, தாமசி வாசனான்னு மூன்றாக இல்லையா. இப்போ அந்த வாசனை போன்ற குட்டிதான் ருச்சியிலேருந்து வருதான் சந்தை. அதனால என்னாகும், காரணகதாக தர்மாக காரணை அனுவர்த்தந்தே, காரிய அனுவர்த்தந்தே. அந்த வாசனையிலேருந்து தான் இந்த சப்தம் இருக்கு. ஆகினால வாசனையில உள்ள சத்வரஜ சுபாவங்கள் சந்தையிலும் வரும். ஆகையினாலேதான் சத்தையானது இந்த ஸ்ரத்தா சாட்சி ராஜசி தாமசி இந்த ஸ்ரீதா எதனால கேட்டா சுவாவ ஜென்மாது. சுவாவம் ராமா பிராச்சீன கர்ம வாசனா இதனால ஏற்பட்ட தந்த புத்திதான வாசனா. அந்த வாசனா சாட்சி வாசனா, ராஜசி வாசனா, தாமசி வாசனா இருக்கு. அந்த அது மூன்றிலிருந்து உண்டாருதான் இந்த சத்தையான அப்படின்னால சத்தையும் ஸ்ரீதா. அதாவது வந்து பெருமாள் இதுக்கிட்ட சொன்னா கூட பாக்கிய சரி பண்ணி நிறைய இப்போ இந்த சுபாவஜாங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஸ்ரத்தா திரிவிதா சர்வேஷாம் தேசினாம் ஸ்ரத்தா திரிவிதா சுதா ஸ்வபாவ ஜப்பா. ஸ்வபாவம் என்ன, பிராச்சீன கர்மா, பிராச்சீன கர்ம வாசனா மூலமான சத்தபூர்த்தி. அது நிச்சயமா சாத்விகம் ராஜசம் தாமசம் மூன்று விதமாகத்தான் இருக்கும். ஏன்னா அது சத்வாதி குணயுக்தமான தேக இந்திரிய அந்த கரணா தர்மங்கள் தன்மூலமாக இருக்கிறதால அதுல சாத்விகி ராஜசி தாமசின்னு சொல்றது மூன்று வித வாசனைகள் உண்டு. அந்த மூன்று வித வாசனைகள் தான் இந்த சத்தைக்கு உற்பத்தி காரணம். இந்த சத்தையானது சுபாவத்திலிருந்து உண்டாகிறதா இருக்கிற காரணத்தால சுபாவமாக துரிதமாக அப்படின்னாங்க. இந்த சத்தையும் துரிதமாக இருக்கும். சாமிமான் சத்தாம் சுணு சா சத்தா ஏற்பமாக தம் சதாம் சுனிச்சித்தா. அப்படிப்பட்ட சத்தையை பற்றி என்னிடத்திலே கேள். திரிவிதமான சத்தையை பற்றி உனக்கு சொல்கிறேன். இந்த திரிவித சத்தா ஏற்பா அந்த வாசனையினால் உண்டாகக்கூடிய சத்தையானது
என்னபடிப்பட்டது என்பது அதை நான் இப்போது சொல்கிறேன். தம் சுபாவம் சுனு இத்தியர்த்தம். இதான் त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति मां शृणु. तत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत. श्रद्धामयो यं पुरुषः यो यश्रद्धः स एव सः यश्रद्धः स एव सः. तत्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत. श्रद्धामयोऽयं पुरुषः यो यश्रद्धः स एव सः. सत्वानुरूपा सर्वस्य श्रद्धा. सर्वस्य पुरुषस्य श्रद्धा सत्वानुरूपा भवति. சத்துவம் சத்தத்துக்கு சத்துவ குணம்னு அர்த்தம் இல்லை. சத்துவம் மனசு அந்தக்கரணம். சத்துவம் சத்தத்துக்கு மனசு அந்தக்கரணம் அர்த்தம். அவர்களுடைய சத்த புருஷத்திய சர்வசிய புருஷத்திய ஸ்ரத்தா சத்தியத்திய அந்தக்கரண அனுரூபா பகுதி. சத்துவம்னா அந்தக்கரணம். சத்துவ சப்தத்துக்கு சாதாரண 3 அர்த்தங்கள்ல பிரயோகம் இருக்கு. சத்துவம்னா சத்துவகுணம். சத்வா சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோகாய வச்ச அப்படின்னு சொன்ன இடத்துல சத்வா சத்துவ குணத்தினால அந்த சத்துவத்துக்கு சத்துவ குணம்னு இருக்கும். ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி சத்துவ சுத்தம் துவாஸ்துதி அந்த சத்துவம்னா அந்த ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி அந்த சத்துவம்னா அந்த கரணம் மனசுன்னு இருக்கும். சத்துவம்னா ஜந்து சாமானிய சத்துவம்னு ராம கமலபத்ராட்சா சர்வ சத்வ மனோகர சர்வ ஜந்துக்களுடைய மனசை அபகரிக்கக்கூடிய சொல்றீங்க. ஆக இங்க அந்த சத்துவங்கிற பதத்துக்கு பிரகரணத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். இங்க சர்வசிய புருஷத்திய ஸ்ரத்தாதாவது சத்தம் அந்தக்கரண ரூபா அந்தக்கரண அனுபூதா பவதி. அப்படின்னா அந்தக்கரணம் யாதிருஷ குணயுக்தம் தத்விஷயா ஸ்ரத்தா ஜாயதி. அந்தக்கரணமானது சத்துவகுணம் அல்லது ரஜோகுணம் தமோகுணம் என்று இந்த 3 குணங்கள்ல எந்த குணத்தை உடையதாக அந்தக்கரணம் இருக்கிறதோ அந்த குணத்தை உடையதான ஸ்ரத்தையானது உண்டாகிறது. அப்ப அந்த கரணமானது சத்துவகுணத்தில் நிலையுடையதாக இருந்தால் சாட்சிக்கு ஸ்ரத்தா உண்டாகும். அப்ப அவனுடைய அந்த கரணமானது ரஜோகுணத்தில் நிச்சயுடையதாக இருந்தால் ராஜசி ஸ்ரத்தா உண்டாகும். சத்வசப்தா பூர்வோக்தானாம் தேகேந்திரியாதீனாம் பிரதர்சனார்த்தா. சத்துவம்னா அந்த கரணம் மட்டும் வரும். அந்த கரணத்தை மட்டும் இல்ல, தேகேந்திரியாதிகளுக்கும் பிரதர்சனம் உபலட்சணம். தேக தர்மங்கள் இருக்கு இல்லையா, அவைகளும் இந்த ஸ்ரத்தையில இந்த ஸ்ரத்த அதுக்கு அனுகுணமாக. இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்திரியகத தர்மா ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் 2 தர்மங்கள் மாதிரி. சாதாரண சத்துரு இந்திரியத்தில் இருக்குன்னா சமதிருஷ்டி விஷமதிருஷ்டி இதெல்லாம் இந்திரியகத தர்மா. எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கறது, ஒருத்தர் கீழ்பாடு பார்க்கறது, ஒரு மேல்பாடு பார்க்கறது, இதெல்லாம் இல்லையா, இதெல்லாம் இந்திரியகத தர்மா. இந்திரிய தர்ம அனுகுணமாக தேககத தர்மாக, இந்திரிய தர்மாக, அந்தகரணகத தர்மாக, இது 3க்கும் அனுரூபமாக அவனுடைய சத்தையம். இதுல சத்வானுரூப சப்தான் சொன்னது சத்துவம்னா அந்த கரணம், வெறும் அந்த கரண அனுரூபான்னு சொல்றாது. இங்க அந்த கரணமானது தேகேந்திரியாதிகளுக்கும் கலக்கணும். ஏன்
ये देहगताः धर्माः, ये इन्द्रियगताः धर्माः, ये अंतःकरणगता धर्माः, இவைகள் எல்லாவற்றுக்கும் அனுரூபமாக அவரது சந்தையானது அமைகிறது. சர்தாமயோயம் புருஷா, இந்த புருஷன் சத்தாமய, இங்க மயக்கு விகாரார்த்த மயக்கு சத்தையுடைய பரிணாமம் தான் மனுஷன் புருஷன். ஏன் அப்படின்னு அர்த்தம்? ஏன் எந்த வாசனையினாலே எந்த பலத்திலையும் அதுக்கான காரியங்கள் நிச்சை இருக்கோ அதை சத்தையோடு பண்ணி அவருடைய பலனை அனுபவிக்கிறோம். எல்லா புருஷர்களுக்கும் அவருடைய சத்தையினால காரியம் செய்து அந்த கர்மபல அனுபவம் தான் இந்த புருஷனுக்கு. அதனால புருஷா சத்தாமயோ பகுதி. சர்வம் கல்விதம் சஜ்ஜனானி சாந்த உபாசித்த அத கரு கிருதுமயோயம் புருஷா யதா கிருத வஸ்துலோகே பவதி. அதே கிருதுமயோயம் புருஷான்னு நினைப்போம். இங்க கிருதுங்கிறதா உபாசனம். உபாசனத்தை பண்ணி உபாசன பலனை அனுபவிக்க இருக்கிறவன் கிருதுமய புருஷா. அதனால சத்தை இருக்கு, சத்தையினால கர்மாக்களை பண்ணி கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற புருஷன் சத்தாமயா. சத்கர்ம நியாயத்தை சொல்லும் போது கர்மயோகம் புருஷா யதா கிருத வஸ்துலோகே பவதி சதயத பிரேக்ய பவதி சத்கர்மம் குருவீத மனோமய பிராணகரீரோ பாரூபா ஆகாசாத்மா சத்தியசங்கல்பா சர்வகர்மா சர்வகாம சர்வகந்தா சர்வரசா சர்வகர்மோ அவாசி அநாதரா அதெல்லாம் கிருதுமயோகம் புருஷா. கிருதுமயானோ கிருதும உபாசனம், உபாசனத்தை பண்ணி உபாசன பலனை அனுபவிக்கிற புருஷன் கிருதுமய புருஷன். அது மாதிரி ஸ்ரத்தை இருக்கு, ஸ்ரத்தையினால சாதனங்களை அனுப்பிச்சு அந்த சாதனங்களை பலனை அனுப்பிக்கிறவன் ஸ்ரத்தாமய புருஷன். சர்வோபி புருஷா ஸ்ரத்தாமய. ஸ்ரத்தை இல்லாட்டா கர்மாக்கள் ஈடுபட மாட்டான், கர்மாக்களை செய்யலன்னா தற்பலம் அனுபவம் ஏற்படாது. அதனால சர்வோபி புருஷா ஸ்ரத்தாமயா யோ யத்தா ய புருஷா யாதృశ சத்யா யுக்தா சயேவ சஹ ய தாதృశ சத்யா பரிமாணம் புண்ணிய கர்ம விஷயா சத்யா யுக்தே புண்ணிய கர்ம பல சம்யுக்தோ பவதி. அதனால புண்ணிய கர்மாக்கள்ல சத்தையுடையவனாக இருந்தான்னா புண்ணிய கர்ம பலனோடு கூடியவனாக இருக்கிறான். அதாவது பாப கர்மாக்கள் சத்தையுடையவனாக இருந்தான்னா பாப கர்ம பலன் உடையவனாக துஷ்டனாக இருக்கான். அதனால கர்மாவும் பல சம்யோகமும் சத்தா பிரதானம். ஏன் ஒரு கர்மாவில் பிரவர்த்திக்கிறதுக்கு சத்த வேணும். எந்த சத்தையை கொண்டு எந்த கர்மாவில் பிரவர்த்திக்கிறானோ அந்த கர்ம பலனை நீ அனுபவித்தவன் ஆகிறான். லைஃப் பூரா கர்ம பலன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். அந்த கர்ம பலன் புண்ணிய கர்ம பலனாகவும் பாப கர்ம பலனாக இருக்கு. புண்ணிய கர்மாவை புண்ணிய கர்ம சத்தையினால பண்ணான், பாபகர்மாவை பாபகர்ம சத்தையினால பண்ணான். ஆக இவன் இப்ப அனுபவிக்கிறதான ஒரு கணக்கான இடைவெளி விடாமல் பகவத செயல் அனுபவிக்கிற இந்த புருஷன் அனுபவிக்கிற புண்ணிய பாப ரூபமான கர்ம பலன்கள் எல்லாம் ஸ்ரத்தா மூலமானவை. ஏன் சத்வானுரூபாக சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத சர்தாமயோகம் புருஷா யோக சர்வசேவகா. எந்த விஷயத்தை சத்த உடையவனாக இருந்தானோ அப்படித்தான் அந்த பிரகாரமாகத்தான் இப்பொழுது உள்ளான். இப்ப அவன் அனுபவிக்கிற சர்வமும் முன்பு அவனுடைய சத்தையை காரணமாக யோ எத்தா சயேவகா. சதேவ விருணோதி யதந்தே சாத்விகா தேவான் யச்ச ரக்ஷாம்சிராஜகாः பிரேதான் பூதகணாச்சான்யே இதந்தே தாமசா ஜனாः. தேகேந்திரிய அந்தக்கரணாதிகள்ல சப்பகுணத்தோட உண்மைகள் அதிகமாக இருந்து அந்த சப்பகுண யுக்தமான சத்தை இருக்கு இல்லையா, அந்த சத்தையை அடைந்தவன் இருக்காங்க.
அந்த சத்தையை கொண்டு அவன் என்ன பண்றான்? சாத்விகமான சத்தை உடையவன். சாத்விக சப்தா வந்தா சாத்விகாக தே தேவானி யஜந்தே. தேவானுன்னா அந்த பிரம்மருத்ர இந்திர அக்னி வாயு உருணாதின்னு பகவத் சரீரத்தையா யஜந்தே. இது ஒரு கிரமம் இல்ல. தேவான் யஜந்தே அப்படின்னு சொன்னாக்க வேதத்தில் சீதமாக இருக்கக்கூடிய தேவதாதிகளை யஜந்தே. அதுல சத்துவகுணத்தினுடைய குறைந்த சத்துவகுணம் உள்ள சாத்விக சத்தை இறைவன் அந்தந்த தேவதைகளை ஆராதிக்கிறான். அதுல அதிக சத்துவகுணம் உள்ளதான சாத்விக சத்தை இறைவன் அதெல்லாம் பகவத் சரீரம் இருக்கணும். 3 விதமான ஆராதனங்கள் சொல்லி சர்வதேவதா பாரமாத்தியாதிகாரத்துல இஸ்ராயல் தேவதைகளை எல்லாம் சுதந்திரமாக பலப்பிரதங்களாக ஆராதிப்போருக்கு அல்ப பலன்கள் இருக்கும். அபலம் இல்லை, அல்ப பலன்கள் இருக்கும். அவைகள் எல்லாம் பகவத் சரீர பூத்தங்களாக அனுபவித்து ஆராதிப்பாருக்கு பூர்ண பலன். இதெல்லாம் விட்டு பகவானிய சாட்சாத்தாக ஆராதிப்பவர்களுக்கு அதிசயமான அனவதிகமான பலனும் ஏற்படும் அப்படின்னு பரதேவதா பாரமாத்தியாதிகாரத்தை 3 விதமா சட்டம். இதெல்லாம் சாட்சி செய்கிற காரியம். அவர்களுடைய சத்துவகுணத்துடைய தாரதமியத்தினால அதனால சாத்விகாக தேவான் யஜந்தே, ராஜசாக யக்ஷ ரக்ஷாகுதி யஜந்தே. இப்போ அவருடைய தேகேந்திரிய அந்தகரணாதிகள்ல ரஜகுணத்தினுடைய ஸ்திதியினால ஏற்பட்ட ராஜசமான ராஜசி ஸ்ரத்தா ஏகாந்தே அந்த ராஜசாக யக்ஷ ரக்ஷாகுதி யஜந்தே. யக்ஷன் ரத்தத்துகள் போன்றவர்கள் எல்லாம் இந்த மாந்திரிகமே 2 பிரகாரம் உண்டு. இந்த யக்ஷ ரத்தத்துகள்லாம் ஆராதிச்சு யக்ஷ ரத்தத்துகள்னா அது ஒரு மனுஷனோட காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்ததா தேவர்களை காட்டிலும் தாழ்ந்ததா இருக்கிற ஆராத்தியம் பலப்பிரதமான ஜாதி சேர்த்து குபேர் வந்துதான் யக்ஷம். ரக்ஷம் ரக்ஷன்னா முனீஸ்வரன் தான் சொல்லுறாங்க. ரக்ஷம் அதெல்லாம் ஆராதிக்கிறோம். யாரு? ராஜசந்தை சரீர இந்திரிய அந்தகரணாதிகள்ல ரஜோகுணத்தினுடைய உண்மேஷத்தினால ஏற்பட்ட சந்தையை உடையவர்கள் அந்த சந்தை அவர்களை எதை ஆராதிக்கணும்? யக்ஷ ரக்ஷங்களை எல்லாம் ஆராதிக்கிறார்கள். அதை ஆராதிக்கிறோம். அது கொடுக்குற பலன்களை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தேகேந்திரிய அந்தகரணாதிகள்ல சமோகுணமானது போகி இருக்கிற காலத்துல அதனால தாமசி அந்த சத்தா அந்த தாமசி சத்தையை கொண்டு அந்த பூத பிரேதானு பூத வேதாளான்னு இது ஸ்தூல சரீரம் சுத்தமான ஆத்மா. சொர்க்கத்திலோ நரகத்திலேயோ இல்ல மற்ற பிராணி சேகங்களா பிறந்தோ இப்படி 800 ஸ்தூல சரீரம் சீக்கிரமாக ஆகிட்டான்னாக்க அவன் மனுஷனோ தேவனோ பசுவோ அது மாதிரி ஆகிட்டான். இந்த தேவனே பிரகிருதி அதுலேருந்து விடுபட்டு கொடுத்தா முக்தனா ஆகிடலாம். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாமல் ஸ்தூல தேகம் கழிந்து சூக்ஷ்ம தேக விசிஷ்டனாக அதை கொண்டு சஞ்சரிக்கிற ஆத்மா தான் பிரேத சஞ்சராக இருக்கோ. இப்ப மரணத்தை அடைந்தா 10 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். இந்த சூக்ஷ்ம தேகத்தோடு புரியல. அப்புறம் திருவிழாவுக்கு போறான். அப்புறம் அவன் யம ஆயிடுச்சு கேட்கான்.
இந்த சூக்ஷ்ம தேகத்தோட அவனை ஏமா அழைச்சிட்டு போயிடுறான். எவன் அங்க கொண்டு போய் அவனுடைய புண்ணிய பாத்திர கர்மாவுக்கு தகுந்த மாதிரி திரும்ப அந்த சரீரத்தை தள்ளிவிடுவான். கர்மாக்கள்லாம் பண்ணாட்டா எனக்கு சூக்ஷ்ம தெரியும் அழையுமான்னு அதெல்லாம் தெரியல. பிரேமம் அப்படிங்கிற சத்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, விஷ்ணுவினி ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீர மாத்திர சித்தனாக சந்தரிக்கிறார். அவருக்கு பிரேமம் சாஸ்திரம் விதித்த செய்தி பார்த்துதான் மாட்டான். சாஸ்திரம் விதிக்காத எவ்வளவு உகந்துவாங்க அது செய்த பார்த்துக்காது. அந்த சமயத்தில் அவளுக்கு அவசியம் அது 10 நாளைக்கு அவ போக முடியாம சுற்றி கிடப்பான். அவளை இழுத்து அந்த பாசாணத்தை கட்டி கல்லுல கட்டி எழுத வச்சு அதெல்லாம் போட்டு அவளை சஞ்சாரத்தில் சக்தி உள்ளவளை ஆக்கி அப்புறம் 11ஆம் நாள் அவள் எம்மனோட பட்டு போறான். அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நாம அதை செய்யணும். சாஸ்திரம் ஏதற்குமா இருக்கணும்ன்றதுக்காக ஏன்னா நாம செய்த காரியத்துக்கும் அவளுக்கு நாம செய்த காரியம் நமக்கு அதிகாரம் நமக்கு சிந்திக்கப்பட்ட காரியம். அவளுக்கு அது அவசியமா இல்லையான்னு அவளுக்கு எங்க அப்பா பிரபந்தர் அவர் எமனோட போக மாட்டா, அதனால நான் ஏகோத்திட்டம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது வேற விஷயம். இது வேற இது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இது செய்யாட்டா நமக்கு பற்றியும் அவளுக்கு அவா பற்றி இல்லாம போடுவா சொல்லுங்க. அதனால தாமசாகா ஜனாக அதாவது தாமசான தேகேந்திரிய அந்த கரணாதிகள்ல சமோ குணத்தினுடையதான உட்கர்ஷம் இருக்கும் பொழுதோ இல்ல அதனால சற்று உண்டான கர்மாவான தாமச ஜனங்கள் அவர்கள் இல்ல பிரேதானு பூதகனாக அந்நிய தாமசா ஜனாக யுஜந்தே. பிரேதானு பூதகனானு அப்படிங்கிறது இல்ல பூத பிரேதகனானு அப்படின்னா தேவர்கள் எல்லாம் பகவான் கேட்டவர்கள். யக்ஷ ரட்சத்துகள் எல்லாம் இது பகவத்கீதை. யக்ஷ ரட்சத்துகள் எல்லாம் அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்கு பார்த்துட்டேன். யக்ஷ ரட்சத்துகள் எல்லாம் பிரம்மாவுடைய சொதுமனுடைய கணங்கள். இந்த பூத பேர கணங்கள் எல்லாம் ருத்ரனுடைய கணங்கள். பார்த்துட்டேன். அந்த பிரமாணத்தோடு எடுத்து பார்த்துருக்கேன். 4ஆம் பட்சம்